Hi, hello எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது டெக் வைப்ரேட். என்னோட பேர் அஸ்வின். ஸோ தமிழ் கேமர்ஸ் சேனல்ல பார்க்குறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்ப்பீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக 2 சேனலை கொலாபரேட் பண்ணி நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். யூடியூப்லேருந்து புது ஃபியூச்சர் வந்திருக்கு. ஸோ அதனால ட்ரை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் யூடியூப்லேருந்து நமக்கு இன்னொரு ஃபியூச்சர் வந்திருக்கு. இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறவங்க இந்த லைக் ஷேரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரைபு இதெல்லாமே பண்ணிடுவீங்க. ஸோ இது பக்கத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்னு ஒரு பட்டன் வந்து தெரியும் உங்களுக்கு. அதை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணணும்னாலும் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் யாராச்சும் நம்மளோட வியூவர்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக வந்து சப்போர்ட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி என்ன விஷயம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமிங் டெஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து புதுசாக வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அதோட ரிவ்யூ தான் இந்த வீடியோ. ஸோ இந்த கேமிங் டெஸ்க்கை ஃபியூச்சரில் நீங்கள் ஏதாச்சும் டெஸ்க் வாங்குறீங்க அப்படின்னா கன்சிடர் பண்ணலாமா வேண்டாமா, ஸோ இது மாதிரி நம்ம ஒரு டெஸ்க் செஞ்சால் நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் கால்குலேஷனும் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 2019 ஒரு கேமிங் செட்டப் வந்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வேறு ஒரு கேமிங் செட்டப் இப்போ கரண்ட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ 2026 புது கேமிங் செட்டப்புக்கு மாறலான்ட்டு இருக்கேன். ஸோ இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் கேமிங் செட்டப் வந்து நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணல. ஸோ அப்லோட் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு ஒரு தாட்டில் இருக்கேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த கேமிங் செட்டப் வந்து நான் வந்து போடுறேன். அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் பண்ணுறதை நம்ம அப்புறமா ஆல்ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அதை ஒரு 26 வந்து நம்ம திருப்பியாக வந்து அப்லோட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்களும் இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஹைப் பட்டனை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை ஹைப் பண்ணி விட்ருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே வாங்க இப்போ நம்ம ரிவ்யூ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டேபிளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்லீப் கம்பெனி அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் இருந்தால் இந்த டேபிள் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இதோட டைமென்ஷன் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு 1600க்கு ஒரு 700 mm இருக்கக்கூடிய ஒரு டேபிள். இதோட திக்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 18 mm அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பெருசாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடாக இருக்கக்கூடிய ஒரு சிங்கிள் பிசி வச்சு நீங்கள் ஒரு டுவல் ட்ரிபிள் மானிட்டர் செட்டப் வச்சு பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஸ்பேஸ் இருக்குது. நீங்கள் கீபோர்ட் அண்ட் மவுஸுமே வந்து இதில் மேனேஜ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சைஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். கலர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிபிள் கலர்ஸ் சாய்ஸ் இருக்குது. நான் வந்து பர்சனலாக வந்து ஒயிட் எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு ஒயிட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ ஒயிட் தான். ஸோ டேபிள் டாப்பும் ஒயிட்டு, கீழே இருக்கக்கூடிய காலம்ஸும் ஒயிட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் கேமிங் டெஸ்க் அப்படின்னு வந்து சொல்லலாம். நீங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஹைட்டில் வச்சுக்கலாம், நிற்கும்போது ஒரு ஹைட்டில் வச்சுக்கலாம். ஸோ வேரியஸ் ஆஃப் ஹைட்ஸில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பர்சனலாக நான் எதுக்காக இந்த இது வாங்கியிருக்கேன், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பிசிக்குன்னு தனி ஒரு செட்டப் இருக்குது, அதுக்கான ஒரு டேபிள் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்த பிசியோட செட்டப் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது வீடியோ வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து கூடி சீக்கிரம் இன்னொரு ஒரு செட்டப்பும் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ அதை அப்புறம் லேட்டராக வந்து போடுவோம். ஏன்னா இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற செட்டப்பும் இன்னும் 2-3 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணுவேன். மேபி வந்து அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ வீடியோ போட்டலான்னு பார்க்குறேன். ஸோ வேணுமா வேண்டாட்டி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ எஸ், நான் வந்து எதுக்காக இந்த டெஸ்க் வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக யூடியூப் சேனலுக்கு தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோஸ் பண்ணுறோம், ப்ராடக்ட் அன்பாக்சிங் பண்ணுறோம், இல்லை பிசி பில் பண்ணுறத வீடியோவாக போடும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த டேபிளோட ஹைட் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அதோட ஆங்கிளே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மைண்ட் செட்லேயே இருந்தேன். அப்புறம் யூடியூப்லேயே வீடியோ போடுறதுல எதுக்கு தேவையெல்லாம் வாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் விட்டுருந்தேன். அது போக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசன்ட் டைம்ஸில் பிசி பில்ட் பண்ணும்போது ரொம்ப லீன் பண்ணி பில்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி டேபிள் வாங்கும்போது ஹைட்டை வேணுங்கிறப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஈஸியாகவும் பில்ட் பண்ணிக்கலாம். எனக்கு எங்கேனாலும் இதை ஈஸியாக எடுத்து மூவ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்காக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் வந்து வாங்கினேன். ப்ரீவியஸாக இருந்த டேபிளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா லெக்கை வந்து கொஞ்சம் ஏதோ செங்கலோ கல்லோ வச்சு ஹைட் ஏற்றி இருந்திருக்கலாம். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு செட்டப்பாக ஒன்று வச்சுப்போம். ஏன்னா வந்து லேக்ஸ் அண்ட் லேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிசி வந்து பில்ட் பண்ணுறோம். ஸோ தவறுதெல்லாம் கீழே விழுங்கிறதோ ஸ்லிப் ஆகிறதோ இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்டேபிளாக இருக்கணும், ஸ்டேடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு இதை வந்து ப்ரிஃபர் பண்ணி வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வாங்கினது என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒர்த் இல்லையான்னு கேட்டால் எனக்கு இது ஒர்த் தான். ஸோ வந்து இன்னொரு ஒரு விஷயத்தையும் வந்து வீடியோவில் இது சொல்லிடுவோம். இந்த மாதிரி காசு கொடுத்து ஒரு டெஸ்க் இவ்வளோ காஸ்ட்லியாக வாங்குறது ஒர்த் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் லோக்கல் மார்க்கெட் கோயம்புத்தூரில் அனலைஸ் பண்ணி ஒரு ப்ரைஸ் லிஸ்ட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த சைடில் இருக்கக்கூடிய மோட்டார்ஸ் அந்த லெக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மோஸ்ட் அவைலபிள் இல்லை. இந்தியாவில் 1-2 பேர்கிட்ட வந்து இருக்குது இந்தியா மார்ட்டில். ஸோ இருந்தாலும் நான் சைனீஸில் ஒருத்தர்கிட்ட பிடிச்சி அவங்ககிட்டையுமே வந்து இதோட காஸ்ட் எல்லாமே வந்து விசாரிச்சிருந்தேன். ஷிப்பிங்கு அதெல்லாம் போக வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரேட்டு, ஸோ இதோட ஃபுல் ஸ்ட்ரக்சர் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதை 1 by 1 பார்க்கும்போது உங்களுக்கே வந்து புரிஞ்சிடும் இந்த டேபிள் வந்து வாங்கலாமா வேண்டாமா. நீட் இருக்கவங்க இதை கண்டிப்பாக வந்து வாங்கலாமா வேண்டாமாங்கிறது நான் இந்த எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சோடனே உங்களுக்கு வந்து தெரியும். ஓகே, இந்த கேமிங் டெஸ்க்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 பார்ட் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய இந்த டாப்பு, அதுக்கப்புறம் சைடில் இருக்கக்கூடிய 2 லெக்ஸு. ஸோ 2 லெக்ஸுங்கிறது ஒரு பார்ட் தான். அது போக வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்கக்கூடிய ஒரு ஷாஃப்ட்டு கூடவே வந்து பார்த்தீங்கன்னா மோட்டரும் கனெக்டடாக இருக்குது. ஸோ இந்த 3 பார்ட்டையும் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் டாப்.
டேபிள் டாப் வந்து பார்த்தீங்கன்னா ரெடிமேடாக அவைலபிளான்னு கேட்டால் வந்து கிடையாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளைவுட், மைக்கா ஷீட், அதுக்கப்புறம் எட்ஜ்மெண்ட், இந்த சைட் கார்னர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுறது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளைவுட் அந்த மைக்காவை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக, அதாவது பாண்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபெவிகால். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணியிருக்கேன். அப்புறம் லேபர் காஸ்ட்டும் இதுக்கு கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் டாப்பை செய்கிறதுக்கு கார்பெண்டர் வருவாங்க. இந்த பாட்டமை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் வெல்டிங் வைக்கக்கூடிய கட்டிங் ஒர்க் ஷாப்பில் இருக்கக்கூடிய லேபர் வருவாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான லேபர்ஸ் வந்து தேவைப்படுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ளைவுட்னு எடுத்துக்கிட்டோன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 80 mm ப்ளைவுட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாலிடாக ஒன்று பர்ச்சேஸ் பண்ணி தான் ஆகணும். நமக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி தரமாட்டாங்க. ஸோ நீங்கள் ஹோல்சேலாக வாங்குகிற இடத்துல வாங்கினீங்கன்னா ஸோ இதோட காஸ்ட்னு எடுத்துக்கிட்டோம் ஒரு 2000 ரூபா வரும். ஸோ இதுவும் வந்து ப்ளைவுட், ராவான ப்ளைவுட். ஓகே, அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒட்டக்கூடிய மைக்கா, ஒயிட் கலரில் ஒரு ப்ரீமியமான ஒரு நல்ல மைக்கா வந்து வாங்குறீங்க. ஹீட் வச்சாலும் கலர் ஃபேட் ஆகாமல், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து டல்லாக மாறாமல். ஏன்னா ஒயிட் கலர் வாங்குகிறோம், நல்ல குவாலிட்டியாக வாங்கல அப்படின்னா கொஞ்ச நாள் ஆக வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் வந்து மாறிடும். ஸோ ஒரு நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு மைக்கா பிராண்டில் நம்ம வந்து மைக்கா ஷீட் வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு ஷீட் ஃபுல் ஷீட் தான் வாங்கணும். ஏன்னா டாப்லேயும் ஒட்டணும், பாட்டம்லேயும் ஒட்டணுங்கும் போது ஒரு 2000 ரூபா நமக்கு அப்ராக்சிமேட்டாக வரும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜ் டேப், ஸோ ஒரு மீட்டர் ரேட் கணக்கில் வரும். ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் இந்த மைக்காக்கு மேட்ச் பண்ணி வாங்கினோம் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 அந்த மாதிரி வந்து வரும். ஃபெவிகால் 1 கிலோ இல்லை 2 கிலோ மாதிரி கிலோ கணக்கில் விற்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500லேருந்து 850க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வேரி ஆகும். அப்புறம் லேபர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு 2 நாள் தேவைப்படும். ஸோ இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரஃப் டிராஃப்ட்டு. ஸோ அடுத்து நம்ம இந்த லெக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சைனாவில் வந்து விசாரிச்சிருந்தேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 6,000 to 7,000 வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெக்ஸுக்கு மட்டுமே வருது. அது போக நம்ம இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஷிப்பிங் காஸ்ட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கஸ்டம் டியூட்டிஸ் அப்ளிகபிள். ஏதாச்சும் கஸ்டம் டியூட்டி போட்டாங்க அப்படின்னா கிளியர் பண்ணும்போது ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 மாதிரி இந்த லெக்ஸுக்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வரும். இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து இந்தியாவிலே எல்லாம் மேக் இன் இந்தியாவில் பண்ணுவேன் அப்படின்னா அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலுமினியம் சேனல்ஸில் இருக்கக்கூடிய பைப்ஸு, ஸோ அதோட ஃப்ரேம்ஸு, இல்லை அப்படின்னா அலுமினியம் கூட இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்னா எம்எஸ் பைப்ஸ் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கான ஃப்ரேம்ஸு, அது போக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லைடிங், இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3500 ரூபா பக்கம் ஆகும். அப்புறம் இதுக்கு வெல்டர் சார்ஜஸ் ஒரு 2 days ஒர்க் பண்ணுறாங்க, பெயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 2000. அப்புறம் பெயிண்ட்டுக்கான காஸ்ட் எடுத்துக்கிட்டோன்னா இதுக்கு நீங்கள் நார்மல் பெயிண்டிங் யூஸ் பண்ணலாம். இதில் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா பவுடர் கோட்டிங் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பவுடர் கோட்டிங்கான சார்ஜஸ் ஒரு 1000. அது போக வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு 2500லேருந்து 3000 வரும். அந்த மோட்டருக்குள்ளே வர கியர்ஸு, அதுக்கப்புறம் ஷாஃப்ட்டு, இதெல்லாம் மொத்தமாக சேர்த்துனோன்னா ஒரு 2000 ரூபா பக்கம் வந்து நமக்கு வந்து வரும். எம்எஸ் மெட்டீரியல் சொல்லலாம். ஸோ அது மாதிரியான மெட்டீரியலில் செய்யக்கூடிய ஷாஃப்ட்டுக்கான ப்ரைஸ் வந்து சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் பண்ணது போக ஒரு கண்ட்ரோலர்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் மெமரி ஃபங்க்ஷன்ஸோடு வந்திருக்கு. ஸோ வந்து நீங்கள் மேனுவலாகவும் ஹைட்டாக ஏற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 4 மெமரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது டிஸ்பிளேயோடு இருக்கும்போது. இதோட காஸ்ட் ஒரு 1000 அது மாதிரி வந்து வச்சுக்கலாம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா பவர் கொடுக்கக்கூடிய அடாப்டர் 45 வாட்ஸ் அடாப்டர். ஸோ அதுவுமே வந்து ஒரு 1000 வச்சுட்டோன்னா ரெப்யூட்டடான ஒரு நல்ல பிராண்ட்லேருந்து வாங்கணும் அப்படின்னா நமக்கு டோட்டலாக இந்த செட்டப் வந்து பண்ணுறக்கு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 20,000 பக்கம் வந்து ரஃப்பான கேல்குலேஷன். நான் வந்து இந்த 3000 2000 தான் நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன், தவிர டோட்டலாக போட்டு வைக்கல. ஸோ நமக்கு ஒரு 17,000 to 20,000 வந்து வந்துடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஹைட் அட்ஜஸ்டபிள் டேபிள் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு காஸ்ட்டு, நீங்களே செய்ய போகிறீங்கன்னா ஒரு காஸ்ட்டு, அதில் எந்தளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எந்தளவுக்கு அதோட ரிசல்ட் இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து வரும். ஸோ அதனால் நான் வந்து ஈஸியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இதை டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ கொஞ்சம் ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் பேசியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கேமிங் டெஸ்க் ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கேமிங் டெஸ்க் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ பாய், இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாத்தையும் பார்க்குறேன். டடா.